திருப்பி மறுபடியும் எல்லாமே சின்ன சின்ன தெருவில் தான் போக போகிறோம். சரியா? இன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாகவே ஸ்மால் ஸ்ட்ரீட். மெயினாக எதுக்கு வந்திருக்குன்னா இந்த சைட் ஜட்ஜ்மெண்ட். சில நேரத்தில் நீ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. ஓகே, கரெக்டாக வந்துகிட்டே இருக்க, எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறேன்னா நீ க்ளோஸாக போகிற. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம திருப்பி இந்த சந்தூரில் இங்கே ரைட் எடுக்கலாமா. ரைட் எடுக்கும்போது தான் சொல்லியிருக்கேன்னா ரோடு தெரியும் போது 30 to 40% ரைட்டோட ரோடு தெரியணும். ஸ்லோலி அப்படியே சென்டர். ஃபோக்கஸ் ஃபுல்லாக லெஃப்ட்டில் இருக்கட்டும். நம்ம டிரைவிங் லெஃப்ட்டு. எதிர்க்க வண்டி வந்தால் வெயிட் பண்ணி வழி விட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்ட் ஃப்ரீ ஆகிடும். இப்போ திருப்பி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க போகிறோம். கம்மிங் லெஃப்ட் தான், எல்லாமே வரக்குள்ள லெஃப்ட்டு தான் எடுக்க போகிறோம். சமையல்மே ஆட்டோவில் கடைனா முதல்ல லெஃப்ட்டு. அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரோடை எண்டு வரைக்கும் செக் பண்ணிக்கணும். ஓகே, என்ன மாதிரி ரோடு இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது அப்சக்கல் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கணும். சப்போஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கேயே நம்ம வேறு டர்னுக்கு எடுத்துக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம வண்டி போகுமா இல்லைன்னு அதையும் பார்த்துக்கணும். பிஃபோராகவே கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஃபோட்டோகிராஃப் மெமரி பண்ணிவிட்டு அப்புறமா தான் போகணும். ஸ்ட்ரெயிட் போயிட்டு அங்கே லாஸ்ட் எண்டில் போயிட்டு ரைட் எடுக்க போகிறோம். திருப்பி இங்கேருந்து அங்கே ஒரு ஏஜ் பீப்புள் இருக்காங்க, அதையும் பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அவங்களால சைடு போக முடியாது. லெஃப்ட்டு இன்னும் கூட பார்த்துருக்கோம், லைட்டாக டச் ஆகும். ஓகே, லாஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரைட் ஹேண்டுக்கு போகிறோம். லெஃப்ட் ரோடு ரைட். வெரி குட். அது மாதிரி நல்லா ஹார்ன் அடிக்கணும். ரோடு தெரிய ஆரம்பிச்சிச்சு, டர்ன் பண்ணிக்கலாம். ஸ்லோலி மைனஸ். இப்போ ஸ்ட்ரெயிட். திருப்பி இந்த ஆட்டோக்கெலாம் ரைட். அப்போது அவர் நல்லா சைடு கொடுத்துட்டாரு ஆட்டோ. அப்போ நம்ம போயிடலாம். வெரி குட், சூப்பர். திருப்பி மறுபடியும் ரைட் வருது, ரைட் டर्न பண்ண போகிறோம். पहले से रोड एनालाइज करो, कैसा रोड है, जैसे कार वाला साइड में रुक गया, आपको राइट एडजस्ट करने, पहले से राइट में आ जाओ, पीछे से कौन आ रहा है ऐसे चेक करो कांच में, ज़्यादा लेफ्ट नहीं आ जाओ. लेफ्ट रोड है, राइट का मिरर. बस लेफ्ट में चाहिए गाड़ी, ना ड्राइविंग लेफ्ट में. इनकेस लेफ्ट में आपसे लगे तो थोड़ा सा वेट करने, बाद में जाओ. और थोड़ा सा स्पीड करो. रोड एम्प्टी है तो थोड़ा सा स्पीड ले लो. वापस लेफ्ट में जाना है. अगेन राइट रो, लेफ्ट शार्प. இப்படியே செக் பண்ணிக்கணும் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு என்னென்ன இருக்குது, சைடு. ஓகே, அந்த ஆட்டோ சைட் பண்ணார், ஃபிட் ஆகுமா இல்லைன்னு பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். Straight, one speed. Again speed. ये compulsory left. आदमी देख थोड़ा सा. लेफ्ट है थोड़ा सा शार्प.
बाइक में ले लो। यस இது ஃப்ரீ சிக்னல். அப்போது கொஞ்சம் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு இந்த ஜங்ஷனை நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு ரோடு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேர்னிங் பாயிண்ட் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டர்ன் பண்ணணும். டேரெக்டாக அப்படியே டர்ன் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ எந்தெந்த சைடு எந்தெந்த வண்டி வருதுன்னு சொல்லவே முடியாது. பட் நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், பார்க்கணும். சம்டைம் டைம் கிடச்சா வெயிட் பண்ணி கூட வண்டிக்கு போனதுக்கப்புறம் கூட போய்க்கலாம். இப்போ लेफ्ट में स्टॉप करना है, एक यू टर्न मारो இந்த ஏ ரோடு में. இப்போ ரோடு எங்கே பிராடாக இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டு இண்டிகேட் போட்டாச்சு. அப்போ இங்கேருந்து ஸ்லோலி லெஃப்ட் சைடு வந்துடலாம். இப்போ யூ டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ரோட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேஷன்ஸாக பண்ணணும். ஓகே, இப்போது ரைட் இண்டிகேட்டர் ஸ்டீரிங் எல்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். கேப் கிடச்சா கொஞ்சம் வாக் பண்ணலாம். கொஞ்சம் வாக் பண்ணி அகைன் மூவ் பண்ணணும். வண்டி வந்துட்டே தான் இருக்கும், யாரும் உங்களுக்கோசம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ओके पूरा इधर से स्टॉप करो, वापस पीछे आ जाओ. पीछे देखना जाओ. वेट करो और जाना बाद में जाओ. आ जाओ. हाँ वेट करो, अभी आ जाओ. राइट देखो, आगे से देखो, राइट में देखो, आगे से देखो. हाँ आ जाओ, आ जाओ. ओके, अभी टर्निंग पॉसिबल है. बस अभी पूरा राइट घुमाओ, वापस इंडिकेट डाल दो. अभी जाओ. लेफ्ट और दोनों साइड है. जाओ 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 जाओ. राइट देखो, लेफ्ट में देखो, स्लोली. वेरी गुड. நம்ம ஃபுல்லாக அங்கே போயிட்டோம் அப்படின்னா வண்டிகள்லாம் பின்னாடி நிறைய வந்துடும். அதனால் इधर से रुकने वापस आ गया. और थोड़ा सा लेफ्ट में थोड़ा सा गैप है. स्ट्रेट. स्ट्रेट. बढ़ो, चार साइड जगह देखने जाओ. லாஸ்ட் அந்த ஆர்னில் தான் அவர் என்ன பண்ணார், ஸ்டாப் பண்ணார், சைடு போனார். ஸ்பீட். இன்னும் கூட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரோடு எம்டியாக இருக்குது. அப்போ தான் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்தால் இல்லைன்னு செக் பண்ண முடியும். கீரும் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைனா மெயினில் அது 2 கீர் ஃபஸ்ட்லேயே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸ்ட்ரெயிட். ஆர்ன் அடிச்சிடலாம். ஏன்னா ஒருத்தர் மூவ் ஆகிறாருன்னா சைடில் உடனே ஆர்ன் அடிச்சிடணும். ஆர்ன் அடிக்காமல் இருக்கக்கூடாது. राइट में जाना है, एपी रोड है. रोड दिख गया, बस है, टर्न कर दो. वेरी गुड.
ஸ்பீட் இன்க்ரீஸ். லெஃப்ட்டு செக் பண்ணு, நல்லா ஃபோக்கஸ், ஃபுல்லாக லெஃப்ட்டு. அதனால தான் இந்த மாதிரி கன்ஜஸ்டான ஏரியாவில் உள்ளே வந்திருக்கோம். இந்த நேர ஸ்ட்ரீட்டில் போகும்போதும் நம்மளை எல்லாருமே அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கேப் இருந்தால் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைனா வெயிட் பண்ணணும். எதிர் வண்டிக்கு மெயினாக வழி விட்டு போகணும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரோட் சென்ஸ் வந்துடும், நம்ம ஈஸியாக ஆகிடும். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணணும். போகலாம் ஸ்ட்ரைட். ஸ்டாப் பண்ணிட்டாரா, அப்போ நம்ம போகலாம். வேறு யாருன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க செக் பண்ணணும். அந்த ஸ்பீடு அப்படியே டிக்ரீஸ் ஆகாத போகணும். அந்த ஆட்டோ வந்தார்ல, அது ஸ்லோ டவுன் ஆகணும்னா அப்போனா அவர் ஸ்டாப் பண்ண போகிறான்னு அர்த்தம். அவர் ஸ்லோ பண்ணாமல் அதே ஒரு ஈவன் ஃப்ளோலே வராரு அப்படின்னா அப்போது ஸ்டாப் ஆகலைன்னு அர்த்தம். ஸ்பீட் ஸ்டேட். இப்போ அந்த வண்டிக்கு லெஃப்டில் எவ்வளோ கேப் இருக்குன்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க போகிறோம்.